ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட பர்த்டே ஸ்பெஷலாக என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே வந்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வந்து இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வருஷம் வந்து என்ன ஸ்பெஷலாக வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து தளபதி படத்தை வந்து இப்போ வந்து 4Kல வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து நம்மளோட ரஜினிகாந்தோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து தேட்டருக்குள்ள வந்து ஒரு வேறு லெவல் செலிப்ரேஷனாக இருக்க போது. குறிப்பாக வந்து ரீரிலீஸோட ஃபங்க்ஷனாக இப்போ வந்து எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் கரண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்க தளபதி கூலி படத்தோட அப்டேட்டும், அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம ஜெயிலர் படத்தில் வந்து டைரக்ட் பண்ண நம்ம நெல்சன் திலீப்குமாரோட அடுத்து ஜெயிலர் 2 படத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து ரிலீஸ் ஆகின போது தான் இப்போ வந்து அப்டேட் கிடச்சிருக்கு. கூலி படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த படம் வந்து சம்மருக்கு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு வேறு லெவல் ஒரு டீசர் இல்லாட்டி ஒரு கட் மாதிரி ஏதாவது வந்து ரிலீஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பட்டாளமே நடிக்கிறாங்க. அதனால் அந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. குறிப்பாக லோகேஷ் கனராஜோட ஒரு வேறு லெவலில் ஒரு கிரெடிட்டாக இந்த படம் இருக்க போதா சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரேட் மார்க்காக கூலி படத்தோட அப்டேட்டும் இது நம்மளோட தலைவர் பத்தி ஸ்பெஷலா இருப்பது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடுத்து ஜெயிலர் 2 படத்தோட